பாபிலோன் நகரத்த புதுப்பிக்கணும் அப்படின்னு அதனுடைய மன்னர் விரும்பினாரு. அதற்காக பலதரப்பட்ட திட்டங்கள அவரு போட்டாரு. அதனால பாபிலோனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து பாபிலோன புதுப்பிக்கும்படியாக பலதரப்பட்ட கட்டிடங்கள உருவாக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய மாற்றங்கள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியா போய்க்கிட்டே இருந்துச்சு. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே சரியான ஒரு வேலைவாய்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சரியான ஒரு பண வரவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சில வருடங்கள்ல அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாபிலோன் நகரம் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட இருந்த பணம் எல்லாமே கரையத் தொடங்குச்சு. ஒரு சில மாதங்களிலேயே மக்களிடத்துல இருந்த பணம் அத்தனையும் கரைஞ்சு போனதுனால, திரும்ப மக்கள் வந்து பணத்த தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல. அதற்கான போதுமான வேலை வாய்ப்புகள் இல்ல. நெறைய வியாபாரங்கள் வந்து முடக்கப்பட்டிருந்தது. நெறைய உணவுப் பொருட்கள வந்து விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிருந்தாங்க. ஆனா, அத அதிக அளவுல வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட பணம் இல்லாததுனால, அது ஒரு பக்கம் தேங்க ஆரம்பிச்சது. ஏதோ ஓரிரு மூலைகள்ல மட்டும் தான் 1, 2 தொழில்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, மக்கள் வந்து பணத் திண்டாட்டத்துல ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி பாபிலோன் மன்னனுடைய காதுக்கு வந்துச்சு. அப்ப பாபிலோன் மன்னன் உடனடியா அவருடைய அரசவைய கூட்டி, மற்ற அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குது? மக்கள் மத்தியில ஏன் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய வந்து கேட்டாரு. அதற்கு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, மக்கள் கிட்ட இதுநாள் வரைக்கும் நீங்க குடுத்த வேலைவாய்ப்பின் காரணமா பணம் இருந்துச்சு. இப்போ அந்த வேலைவாய்ப்புகள் எல்லாமே முடிஞ்சிட்டதுனால, அவங்க கிட்ட இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மக்களுக்கு சரியான வேலைவாய்ப்பும் இல்ல. அதனால அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சர்கள் மக்களுடைய நிலைய பத்தி மன்னர்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? அப்படின்னு பாபிலோனுடைய மன்னன் கேட்டாரு. அதற்கு அமைச்சர்கள் சொன்னாங்க, இந்த நகரத்துல நெறைய பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த பணங்கள் எல்லாம் அந்த பணக்காரங்க கிட்ட போய் தங்கிருச்சு அப்படின்னு ஒரு கருத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, உண்மையாகவே அந்த பணக்காரங்க கிட்ட எல்லா பணமும் எப்படி போச்சுன்னா, பணத்த எப்படி சம்பாதிக்கணும், பணத்த எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பணத்த வந்து அவங்கனால சம்பாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அமைச்சர்கள் மன்னர்கிட்ட சொன்னாங்க. அதற்கு மன்னர், "அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து பணத்த எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு நல்லா தெரியுது. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு பணம் குடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமா வந்து திரும்ப இதே நிலைமைய திரும்ப அவங்க உருவாக்குவாங்க. அதற்கு பதிலா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கத்துக் குடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமா இதுக்கப்புறம் சம்பாரிக்கக்கூடிய பணத்த அவங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்குவாங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் மன்னர் வந்து சொல்றாரு. அதற்கு அமைச்சர்கள் எல்லாருமே, "ஆமா, நிச்சயமா நீங்க சொல்ற யோசனை வந்து நல்ல யோசனை தான். நீங்க சொல்ற மாதிரி பணக்காரங்க கிட்டயே அத போய் கேட்கலாம். பணக்காரங்களுக்கு தான் எப்படி பணக்காரன் ஆகணுங்கிற யோசனைகள வந்து சொல்லத் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. சரி, அப்படின்னா பாபிலோன்ல இருக்கக்கூடிய பணக்காரங்க கிட்டயே இந்த விஷயத்த போய் நம்ம கேட்கலாம். யார் வந்து இந்த பணக்காரங்கள்லயே இந்த விஷயத்த சொல்லி தரக்கூடிய திறமைசாலி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு அமைச்சர்கள் கிட்ட மன்னர் சொல்றாங்க. அதற்கு உடனடியா அமைச்சர்கள், ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு வந்து அர்கத். அவரு தான் வந்து பாபிலோனிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவருடைய ஆரம்பம், அவருடைய தொடக்கம் அப்படிங்கிறது அவரும் ஒரு ஏழையா தான் இருந்தாரு. ஆனா அவருடைய விடாமுயற்சியினால, கடின உழைப்பால மிகப்பெரிய ஒரு பணக்காரனா உயர்ந்திருக்கிறாரு. அவர புடிச்சோம் அப்படின்னா, நீங்க கேட்கிற அத்தன தகவல்களும் நமக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அறிவுரைகள வந்து மன்னர்கிட்ட அமைச்சர்கள் சொல்றாங்க. உடனே அப்படின்னா அவர கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மன்னரும் உத்தரவிடுறாரு. அடுத்த நாள் காலை அர்கத் மன்னர பார்க்கறதுக்கு கிளம்பி போறாரு. பாபிலோனுடைய மன்னன வந்து அர்கத் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்கத்த வந்து நல்லா நலம் விசாரிக்கிறாரு, வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் மன்னர் வந்து பேசத் தொடங்குறாரு. "நீங்க உண்மையாகவே நீங்க பணக்காரன் ஆகறதுக்கு முன்னாடி ஏழையா இருந்தீங்களா?" அப்படின்னு வந்து கேட்டாரு. அதற்கு, "ஆமா, நான் வந்து ஏழையா இருந்தேன். நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சே தவிர, இத தவிர என்கிட்ட எதுவுமே இல்ல. இத வச்சு தான் நான் வந்து ஆரம்பிச்சேன்." அப்படின்னு ஒரு கருத்த வந்து சொன்னாரு. அப்படின்னா, ஏன் எல்லார்னாலயுமே வந்து பணத்த வந்து தக்க வச்சுக்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு கேள்விய மன்னர் கேட்டாரு. அதற்கு அர்கத் சொன்னாரு, "அதற்கு காரணம் பணத்த எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்த மன்னர்கிட்ட தெரிவிக்கிறாரு. உடனே, "அப்படின்னா அத உங்கனால மக்களுக்கு கத்துக் குடுக்க முடியுமா?" அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. அதற்கு அர்கத் சொல்றாரு, "நிச்சயமா முடியும். அதுக்கு நீங்க ஒரு 100 நபர்கள தேர்ந்தெடுத்து யாரு வந்து சிறப்பா கத்துக்குவாங்களோ, அந்த நபர்கள நீங்க என்கிட்ட குடுக்கணும். அந்த 100 நபர்களுக்கு நான் எப்படி என்னுடைய பணப்பைய நான் அதிகரிக்க செஞ்சேன் அப்படிங்கிற 7 விஷயங்கள நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மக்கள் கிட்ட அறிவுறுத்தும்போது, மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, மக்களும் அந்த விஷயங்கள பின்பற்றும்போது, அவங்களும்
பணக்காரங்களாகவும் அவங்களுடைய பணப்பைகள் அனைத்துமே வந்து நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு அர்கத் சொன்னார். இது நல்ல யோசனையா இருக்கு. உடனடியா நான் அதற்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் சொன்னாரு. உடனடியா ஒரே வாரத்துல அதற்கான ஏற்பாடுகள செஞ்சாரு. அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 100 நபர்கள தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த 100 நபர்களும் அறிவாளிகளாகவும், அதே சமயம் சீக்கிரமா சில விஷயங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தவங்களாவும் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சிருந்தாங்க. அந்த அரங்கம் முழுவதுமே வந்து விளக்குகளால பொருத்தப்பட்டிருந்தது. அந்த விளக்குகளுடைய வெளிச்சம் முழுவதுமே அந்த அரங்கத்த நிரப்பி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த விளக்குல இருந்து வந்த புகை அந்த அரங்கம் முழுவதும் நிரப்பிக் கொண்டே இருந்தது. அங்க இருந்த எல்லாரும் அர்கத்தினுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அர்கத்தும் கொஞ்ச நேரத்துல என்டர் ஆனாரு. அவர பார்த்த உடனேயே முதல் வரிசையில உட்கார்ந்திருந்த ஒரு நபர் அவருடைய நண்பர்கிட்ட, இவரு தான் அர்கத். இவரு தான் பாபிலோனிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு நபர் சொன்னாரு, அவரும் நம்மள மாரி மனுஷன் தான்யா. ஏன் அவரு ரொம்ப ஓவரா பில்டப் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அர்கத் அவருடைய வகுப்பு எடுக்கிறதுக்கு தயாரானாரு. முதல் வரிசையில உட்கார்ந்திருந்த ஒரு நபர பார்த்து, நண்பரே, பிழைப்பதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதற்கு அந்த மனிதன் எழுந்திருந்து, நான் வந்து களிமண் ஏடுகளால பிரதி எடுக்கக்கூடிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நல்ல விஷயம். நானும் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் தொடங்கினேன். என்னுடைய முதல் தொடக்கமும் இப்படி தான் இருந்துச்சு. நான் இந்த வேலையை வச்சு தான் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கான அடித்தளத்தை உருவாக்கினேன். நீங்களும் நிச்சயமாக பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி அந்த அரங்கத்தில் இருந்த பல நபர்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில்களுக்கு எல்லாமே அர்க்கத்து திரும்ப ஒரு பதிலாக, நிச்சயமா உங்களால பணக்காரனாக முடியும், நிச்சயமா உங்களால செல்வத்தை குவிக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா அவருடைய வகுப்புக்கு ஆயத்தமானாரு. அர்கத் தன்னுடைய குரலை உயர்த்தி மக்களை பார்த்து, என்னுடைய அன்பான மாணவர்களே, இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு எக்கச்சக்கமான தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க என்னென்ன விதமான தொழில்களோ அல்லது வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு எல்லாம் ஆமா அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வளமான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதுல ஒரு ஆசை இருக்கும். அதற்கு அவங்க புதுசா ஏதாவது ஒரு தொழில பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்ல. அவங்க ஏற்கனவே என்ன ஒரு தொழில்ல இருக்கிறாங்களோ, அந்த தொழில அடிப்படையா வச்சே அவங்களுடைய இலக்குகள அடைவதற்கான பாதைய வகுத்துக் கொள்ள முடியும். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட அப்படின்னு ஒரு கருத்த சொன்னாரு. அதற்கு மக்கள் எல்லாரும் அந்த கருத்துக்கள ஏத்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில இருந்த ஒரு நபர பார்த்து கை காமிச்சு, "நண்பரே, நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு அர்கத் கேட்டாரு. அதற்கு அந்த மனிதன் எழுந்திருந்து, "நான் ஒரு முட்டை வியாபாரி" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தினமும் காலை நேரத்துல 10 முட்டைகள உங்களுடைய முட்டை கூடையில வைக்கிறீங்க. அன்னைக்கு சாயந்தர வேளையில 9 முட்டைகள மட்டும் எடுத்துட்டு 1 முட்டைய நீங்க மிச்சம் வைக்கிறீங்க. இதே மாரி நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்தா, கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதற்கு அந்த முட்டை வியாபாரி, அந்த கூடை முழுவதும் முட்டைகளால் நிரம்பிவிடும் அப்படின்னு சொன்னாரு. சரிதான். இதத்தான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு வருமானமாக 10 நாணயங்கள் வருது அப்படின்னா, அதுல 9 நாணயங்கள உங்களுடைய செலவுக்காக எடுத்துக்கணும். அதுல 1 நாணயத்த உங்களுக்காக நீங்க மிச்சப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது, உங்களுடைய பணப்பையின் எடை அதிகமாகும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். உங்களுடைய வருமானத்துல 10ல ஒரு பகுதிய நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து முதல் படி. இப்போ நான் அந்த முட்டை வியாபாரிய வச்சு சொன்ன இந்த எடுத்துக்காட்ட யாராவது ஏளனமா நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்காதீங்க. நீங்க செல்வ செழிப்பான நிலைமைய உருவாக்கணும் அப்படின்னா, இதுதான் அதற்கான முதல் படி. அது மட்டும் இல்லாம, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க யாராவது இந்த கூட்டத்தில இருக்கக்கூடிய நபர்கள் நினைக்கலாம். தெரியும் அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல. நீங்க அத உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்துல 10ல ஒரு பகுதிய நீங்க வந்து சேமிச்சுட்டு வர்றீங்களா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அத நீங்க செய்யல அப்படின்னா, அது உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத தான் காமிக்குது அப்படின்னு அர்கத் சொன்னாரு. 10ல ஒரு பகுதி பணத்த நீங்க சேமிக்கிறதுனால, அந்த பணம் உங்களுக்கு உங்களுடைய செலவுகளுக்கு போதுமானதாக இருக்காது அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது நினைக்கலாம். ஆனா, அது உண்மை இல்ல. செல்வ செழிப்பான நிலைமைய உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்தின முதல் விதி இதுதான். இங்கிருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். எனக்கு வருமானமா வரக்கூடிய நாணயங்கள என்னுடைய பணப்பையில நான் போட்டு வைப்பேன். நான் அந்த பணத்த எடுக்கும்போது,
10ல ஒரு பகுதிய அந்த பணப்பையில நான் விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம அந்த 10ல 9 பகுதி எடுத்து நான் செலவு பண்ணுவேன். இதனால எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, என்னால என்னுடைய செலவுகள கஷ்டப்படாம செய்ய முடிஞ்சது. ரொம்ப கைய புடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பண நெருக்கடி இல்லாம இருந்துச்சு. அதே சமயம் என்னுடைய பணப்பையோட எடை அதிகமாயிட்டே போச்சு. பணத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, காலியான பணப்பைய பணம் வெறுக்குது. அந்த இடத்துல பணம் சேருவது கிடையாது. ஆனா, எந்த பணப்பையில பணம் இருக்கோ, அதுல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே போறத நான் என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அர்கத் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் 2 வாய்ப்புகள் இருக்கிறதா நெனச்சுக்கோங்க. முதல் வாய்ப்புல நல்ல பகட்டான உடை, ஆடம்பரமான நகைகள், நெறைய ருசியான விருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு முதல் வாய்ப்பும், 2வது வாய்ப்பு நிறைய முதலீடுகள தரக்கூடிய நல்ல முதலீடுகள், அதோடு நெறைய சொத்துக்கள் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ல நீங்க எத தேர்ந்தெடுப்பீங்க? நான் சொன்ன முதல் விஷயம் அப்படிங்கிறது, உங்களுடைய பணப்பையில இருந்து பணத்த எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, அது சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ஆனா, நீங்க பணப்பையில பணத்த விட்டு வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 2வது வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு வரும். இதில ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா, நாளைக்கு நாம சந்திக்கும்போது இத பத்தி நம்ம விவாதிக்கலாம். இன்னைக்கு இரவு இத பத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பேசிக்கோங்க. நாளைக்கு நம்ம தொடர்ச்சியா அடுத்த பாடத்த நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அர்கத் அங்கிருந்து கிளம்பி போனாரு. மாணவர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள இந்த கருத்துக்கள வந்து பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பலவிதமான கருத்துக்கள வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க கலைஞ்சு போகும்போது, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உற்சாகம் இருக்கிறத உணர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அடுத்த நாள் வகுப்புக்காக அவங்க காத்திருக்கிறத அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்க எல்லாருமே வந்து கலைஞ்சு போகும்போது, அடுத்த நாள் வகுப்புக்காக அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் அங்கருந்து கலைஞ்சு போனாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவுல பார்க்கலாம்.